ஒரு சிறிய கிராமத்தில் 3 நண்பர்கள் இருந்தனர். அவங்க பேர் அரவிந்த், நிஷா, சந்தோஷ். மூவரும் பள்ளி முடிந்ததும் கிராமம் அருகே உள்ள ஒரு பெரிய பசுமை மரத்தடியில் தினமும் சந்தித்து பேசுவது வழக்கம். அந்த மரம் அவர்களுக்கு ஒரு நல்ல நண்பன் மாதிரிதான். அது அவர்களுடன் துன்பமும் சந்தோஷமும் பகிர்ந்து கொள்வது போல இருந்தது. ஒரு நாள் ஊருக்கு ஒரு தொழிலதிபர் வந்தார். அந்த இடத்தில் ஒரு பெரிய மால் கட்ட விரும்பினார். அந்த மரத்தை வெட்டி நிலத்தை சீரமைக்க திட்டமிட்டார். அது தெரிந்ததும் 3 நண்பர்களும் மிகவும் வருந்தினர். அவர்கள் பேசிக்கொண்டனர். அரவிந்த், இந்த மரம் எத்தனை வருடமா நம்மை நிழலாக்குது, இதை எப்படி வெட்டிடுவாங்க? நிஷா, மரம் நமக்கு மட்டும் இல்ல, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் வீடு இது. சந்தோஷ், நாம் ஒன்றாக ஏதாவது செய்யணும். அவர்கள் பள்ளியில் ஆசிரியரிடம் கூறினார்கள். ஆசிரியரும் அவர்களுக்கு உதவி செய்ய முனைந்தார். கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து போராட்டம் நடத்தினர். குழந்தைகள் போஸ்டர் வரைந்தனர். மரங்களை வெட்டாதீர்கள், நம்மை காப்பாற்றுங்கள். மரம் உயிர், மரம் நண்பன். ஊரின் எல்லா மக்கள் ஒன்று சேர்ந்ததும் அதிகாரிகள் கேட்டனர். அந்த தொழிலதிபர் தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டு மரம் வைக்கும் பூங்காவாக அந்த இடத்தை மாற்றி வைத்தார். நாம் ஒன்றாக இருந்தால் எந்த பெரிய பிரச்சனையையும் தீர்க்கலாம். இயற்கையும் நண்பர்களும் நம்முடைய வாழ்வின் மிகப்பெரிய அசேத்தியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதிகமா பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.